ஆண்டவருக்குரிய மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைய அந்த நற்செய்தி தருகிற அந்த செய்தியிலே, இந்த வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய மக்களாக, ஒளியின் மக்களாக, இறைவனுடைய அன்பின் மக்களாக, இறைவனுடைய மக்களை தேடிச் செல்லுகிற மக்களாக, இறைவனுடைய ராட்சியத்துக்காக மட்டும் உழைக்கிற மக்களாக இருக்க இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த அழைப்பை நாங்கள் பிரதிபலிப்போமாக இருந்தால், அந்த அழைப்பை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால், அங்கு நாங்கள் மறு கிறிஸ்துக்களாக மாறுகிறோம். ஆண்டவரை பிரதிபலிக்கிற மக்களாக இருக்கிறோம். ஒரு புற ரீதியாக ஒளி கொடுக்கிற மக்களாக மட்டுமல்லாமல் அகரீதியாக தூய்மை பெற்ற மக்களாக, அகரீதியாக விடுதலை பெற்ற மக்களாக, அகரீதியாக குணம் பெற்ற மக்களாக நாங்கள் மாறுகிறோம். குழந்தை இயேசுவை அவர்கள் பெற்றோருக்கு அந்த ஆலயத்திலே கொடுத்தார்கள். அதுபோல நானும் நீங்களும் எம்மை இறைவனிடம் கையளிப்போம். இறைவனிடம் உம்மை நாங்கள் முழுமையாக கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை அகரீதியாக தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது. அவை புற சடங்குகளில் இருந்து நாங்கள் அகரீதியான ஒரு தூய்மைப்படுத்தலை கடந்து செல்லுகிற பொழுது அங்கே இயேசுவை நாங்கள் சந்திக்கிறோம், இயேசுக்களாக மாறுகிறோம், இயேசுவை பிரதிபலிக்கிற மக்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய திருமுழுக்கை நினைவுபடுத்தி கொள்ளலாம். நம்மில் பலர் அந்த திருமுழுக்கு நினைவு அந்த நாள் மறந்து போயிருக்கலாம். நான் என்னுடைய முன்னே நாள் பங்கு ஒன்றில் இருந்த பொழுது ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் திருமுழுக்கு நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். வித்தியாசமாக இருந்தது, ஆனால் அர்த்தம் தருவதாக இருந்தது. ஏனென்றால் பிறந்த நாளை விட இறைவனுக்குள்ளே பிறந்த நாள் முக்கியமானதாக இருக்கிறது என்று அந்த பெற்றோர் உணர்ந்து கொண்டார்கள். எனவே தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமுழுக்கு நாள் விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். அவை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த திருமுழுக்கு முக்கியமாகிறது. அன்று எங்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் எங்கள் சார்பாக மெழுதிரிகளை தாங்கி கொண்டார்கள். ஒளியின் மக்களாக அவர்கள் சாட்சியாக நின்றார்கள். இன்று நாங்கள் அதே மெழுகுதிரிகளை தாங்கியவர்களாக வந்திருக்கிறோம். அதே மெழுகுதிரிகளைப் போல எங்களுடைய வாழ்வும் அந்த அன்பு தீயால் பற்றி எரிய இறையருள் வேண்டுவோம். ஆமேன்.